ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு காமெடி கலந்த படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நடிச்சா காமெடி மாதிரியான படத்தில் தான் நடிப்பேன்னு களை இறங்கியிருக்கிற நம்ம சந்தானம் அவங்க நடித்து ரீசனாக ரிலீஸ் ஆன இங்கே நான் தான் கிங் படத்தோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மும்பையில் அங்கங்கே பாம்பு பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது தீவிரவாதிங்க நம்ம சென்னையை தான் டார்கெட் வச்சுருக்காங்கங்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்க. அதே சென்னையில் தாங்க நம்ம ஹீரோ சந்தானம் அவங்களும் அப்பா அம்மா யாருமே இல்லாத 90s கிட்ஸாக வாழ்ந்துட்டு இருக்க. இதுல வேற கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருப்பாரு. ஆனா அவர் நேரத்துக்கு பொண்ணு கிடைக்கலனதும் பேசாம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மேட்ரிமோனி வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்து அங்க உள்ள எம்டி கிட்ட பாத்தீங்கன்னா 25 லட்ச ரூபாய் கடன் வாங்கி அவங்க நினைச்ச மாதிரி ஒரு பிளாட்டும் வாங்கிடுவாங்க. எதை நம்பி பெரிய பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட 25 லட்ச ரூபாய் வரதட்சணை வாங்கி இந்த கடனை அடைச்சிடலாம் சொல்லிட்டு நம்ம சந்தானம் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்க. நம்ம சந்தானத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு ஜமீன் சம்பந்தம் வரும். சந்தானம் பொண்ணு நல்லா இருக்கோ இல்லையோ எப்படியாவது 25 லட்ச ரூபா வரதட்சணையா வாங்கிடணும்னு நினைக்க அங்கே தாங்க நம்ம சந்தானத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வரும். ஸ்டார்டிங்லேயே நியூஸில் பார்த்தீங்க இல்லையா, தீவிரவாதிங்க சென்னையை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னுட்டு. அந்த தீவிரவாதிகளால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானத்துக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுங்க. இதெல்லாம் மீறி நம்ம சந்தானம் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதையே. உண்மையை சொல்லணும்னா இப்போ உள்ள காலத்தில் மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கான்னு பார்க்காங்க, நல்ல சம்பளம் இருக்கா அப்படின்னு பார்த்து தாங்க பொண்ணே கொடுக்குறாங்க. அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போரிங்கே இல்லாமல் சூப்பராக போகும். அதே நேரம் நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சீனை காமிச்சிருப்பாங்க லென்த்தியா. நமக்கு எப்படா இது முடியும்னுட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா எரிச்சலாக வரும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த காமெடி கேரக்டரான தம்பிராமையா அவங்களா இருக்கட்டும், நம்ம பாலசரவணன் அவங்களா இருக்கட்டும், 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட காமெடித்தனத்தால எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிக்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட ஹீரோயின் பற்றி சொல்லியே ஆகணும். படத்தோட ஹீரோயின் பிரியா ஆலியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஏதோ மற்ற படத்தை மாதிரி 2 சீன்ல வந்தோமா டான்ஸ் ஆடணுமா போகணுமான்னு இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இமான் அவங்க இசையில ஒரு சில பாடல்கள் ரொம்பவே நல்லா இருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா படம் சுமார் தாங்க. ஆனால் இந்த படத்தை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். அப்புறம் என்னங்க, எல்லாருமே போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.